ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி ரீசனிங். ஓகேங்களா? அதாவது ஆர்ஆர்பியோட குரூப் டி ரீசனிங். ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியோட குரூப் டி ரீசனிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2018 நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ஒரு வரியும் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் 2 லெட்டர் காம்பினேஷனில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் கொஷின் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர் படி போயிடலாமா? ஓகே, ஐலேருந்து ஜே வந்திருக்குப்பா. ஐ வந்து நம்மளுக்கு 9ன்னு தெரியும், ஜே வந்து 10ன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ +1 பண்ணுறாங்க. சூப்பர். நெக்ஸ்ட்டு எல் வந்திருக்கு. கரெக்டாக? இது வந்து 12ன்னு தெரியும். அப்போ நீங்களே பாருங்கள், டிஃப்ரென்ஸு +2. ஸோ ஃபஸ்ட்டு +1 பண்ணியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு +2 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு +3 ஆட் பண்ணுங்கள், வி கெட் 15, நத்திங் பட் ஓ. ஸோ ஓவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னப்பா, 4 தான் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 4 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 19 வரும், நத்திங் பட் வாட், எஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு லெட்டர் வந்து எஸ்ஸில் வரணும். அப்படி வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான். ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம். நவ் வி கேன் சால்வ் த செகண்ட் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ப்ராப்ளம் ஃபிகரு அண்ட் ஆன்சர் ஃபிகரு. ஸோ இந்த 4th இமேஜ் வந்து இந்த ஆன்சர் ஃபிகர்லேருந்து ஒரு இமேஜ் வந்து அங்கே வரணும். அது வந்து ஏவா, பியா, சியா, டியான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நீங்களே இந்த 3 இமேஜையும் பாருங்கள். இந்த 3 இமேஜை பார்த்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இந்த 2 சர்க்கிளுமே இன்டர்லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த 2 சர்க்கிளும் பாருங்கள் தனித்தனியாக வந்துருச்சு. அதாவது இங்கே மேலே ஒரு கார்னர்லையும் கீழே ஒரு கார்னர்லையும் தனித்தனியாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, 2 இன்டர்லாக் ஆகிருக்கா. நெக்ஸ்ட் வரும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னா தனித்தனி ஸ்கொயர் வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு பியில் தான் இருக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பி வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோ இமேஜ் இருக்குது, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் ரெகுலராக நார்மலான கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷினும் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அதை நீங்கள் ஈஸியான முறையில் அப்ரோச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகணும்னா நீங்கள் கொஷின்ஸை கண்டினியூஸாக சால்வ் பண்ணணும் வித்தவுட் அ பிரேக். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கீப் இன் யுவர் மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 25லேருந்து 23. ஸோ -2வா? அதே மாதிரி தான் 23லேருந்து 21. ஸோ இங்கேயும் -2 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 21லேருந்து -2 பண்ணுங்கள், வி கெட் 19. ஸோ 19 எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போது லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் ஆன்சர். ஸோ பியிலேருந்து டி வந்திருக்குப்பா, +2 பண்ணுறாங்க. டியிலேருந்து எஃப்க்கு +2 தான். தென் எஃப்லேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 8 வரும், நத்திங் பட் ஹெச். ஸோ ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 4th கொஷின். இதில் என்ன பிரவீன் பண்ணுறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெரி சிம்பிள். ஃபிகர் இமேஜ் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் இமேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு எந்த 4 இமேஜோட பொருந்தி போகுது, ஓரளவுக்கு சிமிலராக மேட்ச் ஆகுது. நீங்களே பாருங்கள். எனக்கு அப்படி பார்க்கும்போது பியில் தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? பிகாஸ் அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. யா, எனக்கு தெரிஞ்சு இதுதான்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகே, நவ் வி கேன் சால்வ் த 5th கொஷின், விச் இஸ் a very interesting question. இதில் என்னப்பா இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான் கேட்குறேன். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே கவுண்டிங் ஃபிகர் வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் இங்கே ஐகானில் இங்கே நான் நோட்டிஃபை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த கொஷின் ஈஸியாக அப்ரோச் பண்ணோம் ஒரு 20 செகண்ட்ஸில். ஓகேங்களா? ஒரு 20 செகண்ட்ஸில் எப்படி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுன்றது அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், எப்படி மெர்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் பேசியிருப்பேன் அதை பற்றி. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதோட ஆன்சர் வந்து 27. ஆனால் இந்த 27 எப்படி கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்கள். 27 இருக்குது, 24,
23 அண்ட் 25 எல்லாமே க்ளோஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? 25 அதுக்கு முன்னாடி 24 அதுக்கு முன்னாடி 23 தென் 25க்கும் 27க்கு மட்டும் தான் ஒரு நம்பர் வித்தியாசம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு கவுண்ட்டு, ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் கவுண்ட்டை மிஸ் பண்ணால் கூட யூ கிட்ட ராங் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக இந்த கொஷினை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி காட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் செப்பரேட்டாக அப்ரோச் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், இந்த ஒரு ஸ்கொயர் எடுங்க, இதுக்குள்ளே நம்மளுக்கு 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? யூ காட் இட் ரைட். இதுக்குள்ளே 8 இருக்குது, யூ கன்ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஒரு 3 இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 3 இருக்குது. அப்போ 3 3 6 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதோட உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் 2. ஸோ ஆக மட்டும் நம்மளுக்கு இது ஒரு 8, இது ஒரு 8, 16 ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுள்ள உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வரேன் பாருங்கள். இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிருந்தோமா? சூப்பர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் மெர்ஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ மெர்ஜ் பண்ணுறதுனா என்ன பிரவீன் தான் கேட்குறீங்க? சி, இப்போ நம்ம இந்த செட்டு தனியாக பார்த்தோம், அதேமாதிரி இந்த செட்டு தனியாக பார்த்தோம், அதேமாதிரி இந்த செட்டு தனியாக பார்த்தோம். இப்போது இது ஃபுல்லாக நான் மெர்ஜ் பண்ணுறேன். அப்போது ஃபுல்லாக நான் மெர்ஜ் பண்ணால் இந்த செட்டு ஃபுல்லாக, ஓகேங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போது இது உள்ள எனக்கு 16 இருக்கா? ஸோ அதை ஞாபகம் வச்சுப்போம். வெயிட், ஓரளவு 16 கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன்னா, இப்போது இந்த ட்ரையாங்கிளையும் இந்த பாதி ஸ்கொயரையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ 16 2 எனக்கு 18. ஸோ ஓவராலாக எனக்கு 18 கிடச்சிருக்க ஃபைட்டர்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் மட்டும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் செக்மெண்ட் இட் செல்ஃப் ஹேவ் 18 ட்ரையாங்கிள். சூப்பர். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரைட் சைடு வரும். ஸோ ரைட் சைடில் என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இதில் 1 இருக்குது, 2, தென் ஓவராலாக 3 அண்ட் இது 1 4. ஸோ 4 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு இந்த செக்மெண்ட்டில் மட்டும். தென் அதேமாதிரி இங்கே வாங்க, 1 2 3 அண்டு இது 1 4. ஸோ இங்கே ஒரு 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எத்தனைப்பா வருது? இது ஒரு 8. அப்போ இது ஆட் பண்ணணும் நம்மளுக்கு 26. கரெக்டாக 26 வந்திருக்கு. 26 ஆப்ஷனில் இல்லை. அப்போது இதோட பெருசாக இருக்குது சான்ஸ் இருக்குது. அப்போயே நீங்கள் 27 போட்டுடலாம். பட் அந்த 27th ட்ரையாங்கிள் எதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. சூப்பர். இப்போ நம்ம இந்த செக்மெண்ட் தனியாக கண்டுபிடிச்சோம், இந்த செக்மெண்ட் தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் 26 + 1 27. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஏன் டிஃபிகல்ட்னா, புதுசாக சால்வ் பண்ணுறவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, கவுண்டிங் ஃபிகர்லாம் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுறேன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் குயிக்லி. ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது 6th கொஷின் போயிடலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஓகே, சம்திங் ஏதோ வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் 20 பாக்ஸஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈச் ஆஃப் தெம் வெயிட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 20 பாக்ஸோட பாக்ஸஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதோட வெயிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இண்டிவிஜுவலோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாக்ஸோட வெயிட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நம்ம. ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 பாக்ஸஸ் 1/3 ஆஃப் த ஈச் பாக்ஸ் வெயிட் இஸ் 10 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம நீங்களே பாருங்கள், 1/3 ஆஃப், ஓகேங்களா, 1/3 ஆஃப் பாக்ஸோட வெயிட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 10 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. அப்போனா 1/3 10 கிலோகிராம்னா அப்போது ஹோல் பாக்ஸோட வெயிட் என்னவா இருக்க முடியும்? இந்த 3 அப்படியே இந்த சைட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x = 30 கிலோகிராம். ஸோ ஒரு பாக்ஸோட வெயிட் 30 கிலோகிராம்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அவங்க என்ன கேட்டுருக்காங்க? ஸோ வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் 20 பாக்ஸஸ் ஆஃப் வெஜிடபிள்னா 30 × 20 போடுங்க, நம்மளுக்கு ஆன்சர் வச்சிடும். 600 பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ என்னால் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வெயிட் ஆஃப் 6 பாக்ஸஸ் இஸ் 40 மோர் தென் த டோட்டல் வெயிட் ஆஃப் 4 பாக்ஸஸ். அதாவது 6 பாக்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் வெயிட்டை விட 40 கிலோகிராம் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்போனா இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ், அதுதான் வந்து 40 கிலோகிராம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 பாக்ஸோட வெயிட் வந்து 40 கிலோகிராம்னா ஒரு பாக்ஸோட வெயிட் என்னப்பா வரும்? என்ன பிரவீன் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான், 20 கிலோகிராம். ஸோ அப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே வச்சு என்னால் பாக்ஸோட வெயிட்டும் கண்டுபிடிக்க முடியுது. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு பாக்ஸோட வெயிட் கண்டுபிடிக்க முடியுது. என்ன பிரவீன் அதில் 30 கிலோகிராம் வச்சு இதில் 20 கிலோகிராம் வருதுன்னு கேட்குறீங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்மளால பாக்ஸோட வெயிட் கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் வெயிட் ஆஃப் த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பாக்ஸஸ். அது வந்து நம்மளுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவும் தனித்தனியாகவே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி
ஆப்ஷன் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 alone are sufficient. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ ஃபைடர்ஸ், இந்த கொஸ்டின் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். எது போகலாம், செகண்ட் ஆப்ஷன் வருமா, இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா, இல்லை தேர்ட் ஆப்ஷன் வருமா, அந்த மாதிரின்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராக்டிஸ் இல்லைல்ல முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணி. ஸோ இதுக்கெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் அந்த சால்விங் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக சால்வ் பண்ணும்போது சம் ஐடியாஸ் வில் கிளிக் ஆன் யுவர் மைண்ட் இன் எக்ஸாம் ஆல். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிவிட்டு கூலாக சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இது டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கேலண்டர் ட்ரிக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் ஏற்கனவே கேலண்டர் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம் ஃபைட்டர்ஸ். அதையும் நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அதையும் டேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கேலண்டர் கொஸ்டின் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெறுமனே ஓகேங்களா 2000 மார்ச் 2005ஓட இது வந்து இயர். ஓகேங்களா? அதில் வந்து எந்தெந்த டேட்லலாம் வெள்ளிக்கிழமை வருதுன்ற மாதிரி கேட்டாங்க சிம்பிளாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஒன்றுமே புரியல. ஓகே, ஸோ சால்வ் பண்ணுவோமா? சூப்பர். இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது ஃபைட்டர்ஸ். என்னென்னா, நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன்ல, அதாவது டேட்டு ப்ளஸ்ஸு மந்த்து கோடு ப்ளஸ்ஸு இயர் கோடு, அதுக்கப்புறம் அந்த இயரை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறது. இந்தமாதிரி எல்லாத்தையும் போட்டு 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கரஸ்பாண்டிங் டேட்டோட டே என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் அப்ரோச் பண்ணுற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 5th மார்ச் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 5th மார்ச்சோட ஆக்சுவல் கேஎம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் 5 போட்டுக்கிறேன். மார்ச்சோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 3 நம்மளுக்கு. தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இயர் வந்து பாருங்கள் 5. அந்த 5 நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை கோஷன்ட் வருது பாருங்கள், 1 வரும். அதை 1 போட்டுக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப காசு ஒன் டைம் தானே 5 டிவைட் பண்ண முடியும், அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் 2005ஓட இயர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், வி கெட் ஆன்சர். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இந்த 6, 1, 7 ஆல்ரெடி நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடுது. தென் 5, 3, 8, 7 போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 வருது. 6 நத்திங் பட் சாட்டர்டேவை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது 5 வந்து நம்மளுக்கு சாட்டர்டே டினோட் பண்ணுது. அப்போ 5 ஆன்சர் வர சான்ஸே இல்லை. ஸோ 4 வந்து நம்மளுக்கு ஃப்ரைடேவாக இருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் 5 சாட்டர்டேனா அதுக்கு முன்னாடி 4 ஃப்ரைடேவாக தானே இருக்க முடியும். ஸோ அப்படி 4ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அது வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? த பெஸ்ட் அப்ரோச். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். இது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா அந்த வீடியோ போய் பாருங்கள். அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ப்ளே பண்ணுறேன். என்ன வீடியோனா கேலண்டர் பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேங்களா? கேலண்டர் கான்செப்ட் வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சூப்பர். Now I solve the 8th question. இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஆல் பெடல்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் பெடல்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸு. தென் சம் பெடல்ஸ் ஆர் எல்லோ. ஓகே, சம் ஃப்ளவர்ஸ் ஆர் எல்லோ. தென் ஆல் எல்லோஸ் ஆர் ஃப்ளவர்ஸா? திருப்பியுமா? சம் பெடல்ஸ் ஆர் எல்லோ போட்டாச்சு. தென் ஆல் எல்லோஸ் ஆர் ஃப்ளவர். ஓகே, அப்போனா இதை இப்படி தான் போடணும். ஓகேங்களா? என்ன மாதிரி ஒரு கேள்வி பாருங்கள், ஒரு மாதிரி தான் கேட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல் பெடல்ஸ் ஆர் ஃப்ளவர். இது வந்து பெடல்ப்பா, திஸ் இஸ் பெடல் அண்டு திஸ் ஒன் இஸ் அ ஃப்ளவர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சம் பெடல்ஸ் ஆர் எல்லோ. இது வந்து எல்லோ. தென் அதுக்கப்புறம் ஆல் எல்லோஸ் ஆர் ஃப்ளவர். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபடி நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் எல்லோன்னு சொல்கிறாங்க. ஆல் ஃப்ளவர்ஸ் எப்படி எல்லோ சொல்ல முடியும்? ஆல் எல்லோ வேணால் ஃப்ளவர்னு சொல்ல முடியுமா கண்டி? ஏன்னா என்ன சொல்கிறது, ஃப்ளவருக்குள்ளே தான் எல்லோ இருக்குது. ஓகேங்களா? எல்லோக்குள்ளே ஃப்ளவர் இல்லை. அப்போ ஆல் ஃப்ளவர்ஸ் எல்லோன்றது தப்பு தான். ஸோ முதல் முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாருங்கள், ஆல் எல்லோஸ் ஆர் பெடல்ஸ்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா ஆல் எல்லோஸ் வந்து பெடல்னு சொல்ல முடியும்? நீங்களே பாருங்கள், சம் எல்லோன்னா பெடல்னு சொல்லலாம். கண்டி ஆல் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ நன் ஆஃப் த கன்க்ளூஷன் எங்கே ஃபாலோன்னு இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு 8th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். பட் ஸ்டில் ஈஸி டு சால்வ். கொஞ்சம் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வென் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, மங்கி இருக்குது, தென் டைகர் இருக்குது. ஸோ மூணுமே சம்மந்தமே இல்லாத ஒன்று. அப்படி எந்த இமேஜ் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 10th கொஷின்.
இதில் என்னப்பா பண்ணுறோம், அகெயின் சிலாகிசம் கொஷின் தான் வந்திருக்காங்க. ஈஸியாகவே அப்ரோச் பண்ணிவிடுவோம். நோ கவுஸ் ஆர் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கவுக்கும் கேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. தென் ஆல் கேட்ஸ் ஆர் முஸ்டாகா. ஓகே, அவ்வளோதானா? ஓகேப்பா, இதுக்கு நேம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நோ கவு இஸ் அ கேட்டு. இது கவு, இது வந்து கேட்டு, இது வந்து மொஷாகு. ஓகே, போட்டாச்சு. சம் கவுஸ் ஆர் கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நோ கவுஸ் கேட்டுன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சம் கவுஸ் ஆர் கேட்டு, அது வர சான்ஸே இல்லை. சம் கவுஸ் ஹாவ் முஸ்டாக், சம் கவுஸ் ஆர் முஸ்டாகா. கவுக்கும் முஸ்டாக்குமே ஸ்டில் சம்மந்தம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். பிகாஸ் தேர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் நோ கவுஸ் கேட்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து கண்டிப்பாக இது வந்து சான்ஸே இல்லை, நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா, அந்த மாதிரி கொஷின் தான் இது. ஸோ அப்போது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 11th கொஷின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நம்மளுக்கு 4 இமேஜ் என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த 4 இமேஜ்லேருந்து நம்ம ஒரு இமேஜை கண்டுபிடிச்சி அங்கே போடணும். நீங்களே பாருங்கள் ஃபைடர்ஸ், இந்த இமேஜுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ட்டு 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறாங்க. கரெக்டாக? சரி, நீங்களே பாருங்கள், இது அப்படியே கீழே வந்திருக்கும். அதேமாதிரி நீங்கள் பாருங்கள், இங்கேயும் நீங்கள் 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டார் வந்து இந்த சைடு போயிடுமா? கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். அந்த ஸ்டார் வந்து அந்த சைடு நம்மளுக்கு போயிடணும். பிகாஸ் அவங்க ஜஸ்ட் 180 டிகிரி ரொட்டேட் தானே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சைடு வரா மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. பிகாஸ் இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு பார்க்கறது நம்மளுக்கு இந்த சைடு பார்க்குற மாதிரி வந்துடணும். ஸோ அப்போ எனக்கு ஏல தான் அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைடர்ஸ். வேல்ஸு, ஷிப்பு, ஓஷனு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஓஷனுக்குள்ளே தான் ரெண்டுமே இருக்கும். ஷிப்பும் வரும், திமிங்கலமும் அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இமேஜ், இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓஷன், திஸ் ஒன் இஸ் ஷிப்பு, திஸ் ஒன் இஸ் வேல். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக் கொஷின் தான் ஃபைடர்ஸ், கஷ்டமானது எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் தானே, கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 13th கொஷின். என்ன ஃபைடர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆல் கார்ஸ் ஆர் ஜீப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் கார்ஸ் ஆர் ஜீப்பு, தென் ஆல் ஜீப்ஸ் ஆர் 4 வீலர்ஸ். ஆல் ஜீப்ஸ் ஆர் 4 வீலர்ஸ். ஓகேப்பா, நேம் கொடுத்துடலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காரு, திஸ் ஒன் இஸ் ஜீப்பு, திஸ் ஒன் இஸ் அ 4 வீலர். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் 4 வீலர்ஸ் ஆர் காருன்னு சொல்கிறாங்க. ஆல் கார் வேணா 4 வீலர்னு சொல்லாமல் கண்டி ஆல் 4 வீலர் காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்ல முடியாதுன்னா, காருக்குள்ளே தான் 4 வீலருக்குள்ளே தான் கார் இருக்குது, காருக்குள்ளே 4 வீலர் இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டு 4 வீலருக்குள்ளே அதாவது காருக்குள்ளே 4 வீலர் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்க்ளூஷனில் அது வந்து தப்பு தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சம் 4 வீலர்ஸ் ஆர் ஜீப்பு. இதை நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் ஜீப்புக்குள்ளே தானே என்ன சொல்கிறது, அதாவது ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ வந்து சம் ஃபோர்ஸ் வந்து ஜீப்புன்னு சொல்கிறது 100% கரெக்டாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ முடிவு 2 மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. 14th போயிடுவோமா? ஓகேப்பா, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, சம் மெட்டல்ஸ் ஆர் அயனு. வெயிட். ஓகே, சம் மெட்டல்ஸ் ஆர் அயனு, தென் சம் அயன்ஸ் ஆர் ஹெவி. ஓகே, நேம் கொடுத்துடலாமா? திஸ் ஒன் இஸ் அ மெட்டல், திஸ் ஒன் இஸ் அ அயன், திஸ் ஒன் இஸ் அ ஹெவி. ஓகே, ஆல் அயன்ஸ் ஆர் மெட்டல். அது எப்படி சொல்ல முடியும், சம் அயன்ஸ் ஆர் மெட்டல்னு சொல்லலாம். ஆளுக்கெலாம் இங்கே பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா ஆல் ஹெவிஸ் ஆர் மெட்டல், இதுவும் பாசிபிலிட்டியே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் யூஸ் பண்ணல, நீ எப்படி கன்க்ளூஷன் ஆல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக் தான். ஸோ கண்ணை முடிட்டு நீங்கள் தப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 2 முடிவும் தப்பு. நன் ஆஃப் த கன்க்ளூஷன் ஃபாலோ. நோ கன்க்ளூஷன் ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா, சூப்பர். எத்தனை சிலாகசம் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஷின் கிட்ட கேட்டு வச்சுருக்கானுங்கப்பா. வெரி அன்யூஷுவல். பட் அந்த டைமில் வந்து இதுதான் கஷ்டமான கொஷின் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க 2018. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம இந்த கொஷின் அப்ரோச் பண்ணிடலாம். இந்த இமேஜ் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 4th இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொசிஷனை மூவ் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு பொசிஷன் மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறாங்க 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்கள் இந்த சைட் மேலே பார்த்த மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு இப்போது
ஸ்கொயரில் இந்த சைடு வரணும், அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி வெஸ்ட்டை பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அது எதுனா சிடிலையும் வரதா சான்ஸ் இருக்குது. அப்போ ஏ பி வரதுக்கு சான்ஸே கிடையாது. இது நீங்கள் கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பார்க்கலாம்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள், 2 ப்ளஸ்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, 2 ப்ளஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு, அதுக்கப்புறம் 2 ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஓகேங்களா, தென் 2 ப்ளஸ்ஸாக தானே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் வரணும். ஸோ அப்படி ஒரே ப்ளஸ் வர மாதிரி நம்மளுக்கு டியில் தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக டியில் தான் இருக்குது. அப்போ டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே ஃபைட்டஸ் இருக்குது நம்மளுக்கு? தேர்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், பட் இமேஜ் தான் பெருசு பெருசாக கொடுத்துட்டு நம்மளுக்கு பயமுத்துவாங்க. மற்றபடி ஈஸி டு அப்ரோச். ஓகே, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 16th கொஸ்டின். என்னப்பா பண்ணுறாங்க, பைப்புக்கு 16 கரெக்டாக இருக்குது, ஐக்கு 9 கரெக்டாக இருக்குது, 16 கரெக்டாக இருக்குது, 5 கரெக்டாக இருக்குது, ஈக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை தான் போட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ எஸ்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் 19, டபிள்யூக்கு 23, ஏக்கு 1, அப்புறமேட்டு 14. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். கடைசி இலக்கம் என்னவா? கடைசி இலக்கம் n தான், 14 தான். 14ல் கடைசி நம்பர் 4 தான். அப்போது ஆப்ஷன் 3 தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ ஈஸியான பேசிக்கான கொஷின் தான். ஜஸ்ட் கொஷினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ எவ்வளோ வித்தியாசமான கொஷின் கேட்கட்டும், அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏகப்பட்ட கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா, எக்ஸாம் முன்னாடி கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 கொஷினாச்சும் அட்லீஸ்ட் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரீசனிங்கில் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் சால்வ் பண்ணலாம். ஸோ எ கிளாக் இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் ஹரிசாண்டல் டேபிள். ஓகே, அட் 3 PM இட் மினிட்ஸ் அண்ட் இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ எக்ஸாக்டாக 3 PMல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 3:40க்கு வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், 3:40க்கு நம்மளுக்கு மினிட் ஹேண்டை பற்றி பேசுகிறாங்க. மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். 3 PMக்கு வந்து நமக்கு கரெக்டாக 12 இருக்கும். அதுக்கப்புறம் இது 3:30, 3:40 வந்து இப்போ இங்கே இருக்குமா? ஸோ இந்த டைரக்ஷன் சொல்லுப்பா. இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இந்த டைரக்ஷன் என்னப்பா? சவுத் வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சவுத் வெஸ்ட் எங்கேப்பா இருக்குது? சவுத் வெஸ்ட்லேயே நம்மளுக்கு பாருங்கள், சவுத்து வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சவுத் வெஸ்ட்டு. ஆனால் இங்கே 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணோமா? இங்கே டிகிரியோடு கொடுத்துருக்காங்களா ஃபைட்டர்ஸ்? அப்போ நம்ம அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். சவுத் ஆஃப் வெஸ்ட்டு, வெஸ்ட் ஆஃப் சவுத்து, அது வேறு கொடுத்துருக்காங்களா? வெயிட்டுப்பா. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 40 வந்துருக்குல்ல. ஸோ 40 இஸ் நத்திங் பட் வாட்டு, இது நம்மளுக்கு 30, அதுக்கப்புறம் 35 வரும், நெக்ஸ்ட்டு 40 வரும், அதுக்கப்புறம் 45. அப்போது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சவுத்துலேருந்து நம்மளுக்கு வெஸ்ட் நோக்கி போயிடுச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா, அப்போது வெஸ்ட் ஆஃப் சவுத்து தான் நம்ம போட முடியும். கரெக்டாக? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது 60 டிகிரி என்ன சொல்லுது, வெஸ்ட் ஆஃப் சவுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். எப்படி? நவ் வி கேன் சால்வ் 18th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு வாட்டர் இமேஜ் தான். ஓகேங்களா, பார்க்கும்போதே தெரியுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரணும், இங்கே பாருங்கள், இமேஜ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது வர சான்ஸே கிடையாது. வாட்டர் இமேஜ் இப்படி வந்திருக்கணும். அப்போ வாட்டர் இமேஜ் படி எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கணுமா? ஸோ அந்த மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள், வரலை. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, அப்போ சி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 19th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷனில் எது, இந்த ஆன்சரில் இந்த 4 ஆப்ஷனில் 4 இமேஜில் எது வந்து மோஸ்ட்டாக ரிலேட்டபிளாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு இந்த சிம்பிளுமே வரணும் அண்டு இந்த ஸ்கொயரும் வரணும். அப்படி வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், ஸ்கொயரும் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த சிம்பிளும் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் இந்த டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது. இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரைட் லைன் வருது. அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது நம்மளுக்கு பி தான் மோஸ்ட்டாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. இப்போ நம்ம 20th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வெயிட், Q வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறாரா? ஸோ வெஸ்ட்டு 20 கிலோமீட்டர் போயிட்டார். தென் டூக்கு லெஃப்ட் டர்ன் அண்ட் ரைஸ் 20. தென் அதுக்கப்புறம் ஹீ டூக்கு லெஃப்ட் அகெயின் அண்டு வாக்ஸ் 20. ஸோ அகெயின் ஹீ டூக்கு ரைட் அண்டு வாக்ஸ் 20. ஓகே, தென் how far is Q from the starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து Q வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20, இது ஒரு 20. ஸோ 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காரு. கண்டிப்பாக அப்போ ஆப்ஷன் 1 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார்
கொஷின் நம்பர் 20. ஓகே, 21st கொஷின் பார்த்துடலாமா? சூப்பர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே நான் ஒரு கொஷின் சால்வ் பண்ணலை, அந்த மாதிரி கொஷின் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ மண்டே 1 January 2018 கொடுத்துருக்காங்க, ஃப்ரைடே, அதை மண்டேன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு 1 January 2010 என்னன்னு கேட்குறாங்க. அப்போனா நம்ம 8 வருஷம் ரிவர்ஸில் போனோம், கரெக்டுங்களா? அப்போனா நம்மளுக்கு இதில் எத்தனை இயர் கேப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம 2010க்கு பார்க்கணும், அண்டு 11, 12, 13, 14, 15, 16, 17, ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த அளவுக்கு நம்ம ரிவர்ஸில் போகணும். ஸோ 18லேருந்து 17 வரும்போது ஒரு டே ஆட் டே வருது. 16க்கு வரும்போது நம்மளுக்கு வந்து 2 ஆட் டே வரணுமா? பிகாஸ் 16 இஸ் எ லீப் இயர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 15க்கு வந்து ஒரு ஆட் டே, 14க்கு ஒரு ஆட் டே, 13க்கு ஒரு ஆட் டே, 12க்கு வந்து என்ன சொல்கிறது 2 ஆட் டே வரும், பிகாஸ் இட்ஸ் எ லீப் இயர். 11க்கு ஒரு ஆட் டே, 10க்கு ஒரு ஆட் டே. ஸோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 2, 4, 6, 8, 10. ஸோ 10 ஆட் டே வருது. 10ல் நம்ம 7 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 3 இருக்கும். அந்த 3 ஆட் டே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மண்டேலேருந்து மைனஸ் பண்ணோம், பிகாஸ் நம்ம ரிவர்ஸில் போகிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2018லேருந்து நம்மளுக்கு 10 தான் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம ரிவர்ஸில் தான் போனோம். ஸோ மண்டேலேருந்து நம்ம 3 மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு சண்டே வரும், சாட்டர்டே அண்டு ஃப்ரைடே. ஸோ கண்டிப்பாக ஃப்ரைடே தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது 1 January 2010 இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. 22nd கொஷின் பார்த்துலாமா? ஓகேப்பா, இதில் என்ன படிக்கிறாங்க, ஜஸ்ட்டு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற சர்க்கிள் வந்து ஷேடடாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வர ரெக்டாங்கிளில் பாதி வந்து ஷேடடாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்குது, ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த எத்தனாவது கொஷின்? 2023. ஸோ இஃப் சவுத் பிகம்ஸ் அ சவுத் வெஸ்ட்டு, ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சவுத் பிகம் சவுத்து வெஸ்ட்டு. ஸோ அப்போ இது வந்து சவுத் வெஸ்ட்டுனா ஆக்சுவலி சவுத் வெஸ்ட்டு இங்கே இருக்கணும், அது வந்து அப்போ இங்கே வந்தது. அப்போனா 45 டிகிரி வந்து நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போகுது. ஓகே, அப்போது நார்த் பிகம் என்னன்னு கேட்குறாங்க. நார்த் பிக்கமும் சவுத்து, அதாவது நார்த் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி நம்மளுக்கு இந்த சைடு ரொட்டேட் ஆகும். நீங்களே பாருங்கள், சவுத் வந்து நம்மளுக்கு சவுத் வெஸ்ட்டாக மாறி இருக்கா? வெயிட் சவுத் பிகம் சவுத் வெஸ்ட்டு. அப்போனா நம்மளுக்கு கிளாக் வைஸ் போயிருக்குப்பா. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். கிளாக் வைஸ் 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அப்போ நீங்களும் கிளாக் வைஸ் 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள், நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் வரும். அப்போ நார்த் ஈஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு நார்த் ஈஸ்டா? வெயிட்டுப்பா, தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இதில் வந்து சவுத்து வந்து சவுத் ஈஸ்ட்டாக மாறுதுன்னா அப்போது 45 டிகிரி கிளாக் வைஸ் போகுதுல. அப்போது அதே மாதிரி நார்த் வந்து நார்த் ஈஸ்ட்டாக மாறுதுன்னா 45 டிகிரி தான் போகணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் 45 டிகிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். வெஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட்டாக மாறிடும், நார்த் வந்து நார்த் ஈஸ்ட்டாக மாறிடும், அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து சவுத் ஈஸ்ட்டாக மாறிடும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இதுவுமே அந்த மாதிரி கொஷின் தான். என்ன சொல்கிறதுனா, எந்த இமேஜ் வந்து கரெக்டாக பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏவாக தான் இருக்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே கொடுத்துருக்குற இமேஜ் பாருங்கள், நம்ம சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெபீசியமும் அதேமாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் ஏ தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொஷின் போயிடுறேன். சூப்பர். சூஸ் த பர்சன் ஹூ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா, தாமஸ் ஆல்வா எடிசன், நெக்ஸ்ட்டு நம்ம தலை விராட் கோலி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், விகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் ஆள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் இந்த ஃபீல்டுக்கும் இந்த 3 பேரோட ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லாது. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டில் வந்துடுறாங்க. நம்ம தலைவர் வந்து ஸ்போர்ட்ஸில் வராரு. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே விராட் கோலி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் கம்பேர்ட் டு அதர் தீஸ் லெஜெண்ட்ஸ். ஓகேங்களா? இவர லெஜெண்ட் தான், இவர் வேறு ஃபீல்டில் லெஜெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 2026. சிலேருந்து டிக்கு +1, டிலேருந்து எஃப்க்கு +2, எஃப் வந்து 6, ஐ வந்து 9, ஸோ +3. ஸோ ஐலேருந்து +4 பண்ணுங்கள், விச் மீன்ஸ் நத்திங் பட் 9. ஸோ +4 பண்ணால் நம்மளுக்கு 13. ஸோ 13 எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எம்மை தான் டினோட் பண்ணுது. அப்போது ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 27 பார்த்துருவோமா? ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் கிளாக் வைஸு, அது மட்டும் தெரியுது. ஸோ ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோமா? 45 பண்ணுறோமா இல்லை 90 சம்திங் ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்படி இருந்தது, நம்மளுக்கு இப்படி மாறி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து மேலே வந்திருக்கு. இப்போ இந்த டாப் வந்து நம்மளுக்கு சைடில் வரணும். ஸோ இப்போ சைடில் வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகே, 28 பார்த்தலாமா இப்போது?
இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறோம், டிலேருந்து எஃப் வந்திருக்கு. ஸோ +2 தான். அதேமாதிரி எஃப்லேருந்து ஹெச்சுக்கு +2, ஜேக்கு +2, ஜேலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு எல் வரும். ஸோ அப்போது எல் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்பர் பார்த்துலாமா, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, தென் டிவைட் பை 2, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, டிவைட் பை 2 போடுங்க, 18 வரும். என்ன மாதிரி கொஷின் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியான கொஷின் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. 29 பார்த்தோமா ஃபைடர்ஸ். இப்போது இந்த வென் டயக்ராம் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹியூமன், சி, மவுண்டெயின், அப்போனா 3மே சம்மந்தம் இல்லாமல் வரணும். அந்தமாரி இங்கே கொடுக்கல, அப்போ இது தப்பு. டொமஸ்டிக், டாகு, பஃபலோ. ஸோ கண்டிப்பாக டொமஸ்டிக் உள்ள டாக் வரும், பஃபலோவும் வரும். அப்போது எனக்கு இந்த இமேஜ் மேட்ச் ஆகுதா? ஸோ 100% எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான். எது ரிலேட்டபுளாக இருக்கோ சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம 30th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஸ்லாகிசம் கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் டேபிள்ஸ் ஆர் வாட்சஸா. ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் வாட்சஸ், தென் சம் வாட்சஸ் ஆர் லேம்ப்னு சொல்கிறாங்க. ஓகே, நேம் கொடுத்துடலாம். டேபிள், வாட்சஸ்ஸு, லேம்ப்பு. ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் லேம்ப்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் டேபிள் அண்ட் லேம்ப்பு. அப்போ இது தப்பு தான். தென் சம் டேபிள்ஸ் ஆர் நாட் லேம்ப்னு சொல்கிறாங்க. இதுக்குமே நோ ரிலேஷன் இல்லை. ஆனால் ரெண்டுத்தில் எதனா ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல. அப்போது ரெண்டுமே தப்பு தான். ஸோ அப்போது 3வது ஆப்ஷனா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். 30க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ட்ரூவாக. ஸோ 30க்கு 30 எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அப்போனா நீங்கள் ரீசனிங்கில் டாப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஆல்லையும் இதே மார்க்கை ரிப்பீட் பண்ண முடியும் என்ற மாதிரி ஒரு மீனிங் தான். கம்மியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டே பை டே உங்கள் மார்க் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். தட் யூ கேன் ஏபிள் டு சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகேங்களா, அதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். வி ஹாவ் த பிரைட் ஃபியூச்சர். ஓகேங்களா, அதை நீங்கள் மனசில் கொண்டு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறவங்களும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபுல் மார்க் எடுத்தாலுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் தான் டைமிங்கை வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 கொஷனுக்கு எனக்கு 17-18 மினிட்ஸ் ஆகுதுன்னா அதை நீங்கள் 15க்குள்ளே ரிடியூஸ் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். தேங்க்யூ ஸோ மச்.